போயிருக்கிறியோ, நீ எங்கெல்லாம் கட்டப்படணுமோ, நீ எங்கெல்லாம் சீர்படுத்தப்படணுமோ, நீ எந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படணுமோ உன்னை நான் நிறுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த வல்லமையுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே அப்படின்னு உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க கூடி வந்திருக்கிறோம். அப்பா, எங்களோடு கர்த்தர் நீங்க பேசுங்க. எங்களுக்கு தேவையான வார்த்தைகள் ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் அப்பா போராடி கொண்டிருக்கிற அநேக கேள்விகள் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நீர் பதில் கொடுத்து எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். எங்களுடைய அப்பா செவிகளையும் இருதயங்களையும் கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணுங்க. இப்படி வார்த்தையை கேட்கக்கூடாதபடிக்கு பிசாசு கொண்டு வருகிற எல்லா தடைகளை நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறாப்பா. இப்படி நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. 1595 வருஷம் பிரிட்டன்ல இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பிளே ரைட்டர் வில்லியம் ஷேக்ஸ்பியர் படித்த எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு 9th ஸ்டாண்டர்டில் இருந்து அவங்க காலேஜ் படிக்கிற வரைய ஷேக்ஸ்பியருடைய ஏதாவது ஒரு பிளே கண்டிப்பாக படிச்சிருப்போம். அந்த பேர் எல்லாருக்கும் பரிச்சயமான பேர். அவர் எழுதின த மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் என்கிற பிளேல ஒரு பகுதி த குவாலிட்டி ஆஃப் மெர்சி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கிறது. அதிலே ஒரு அழகான ஒரு சம்பவம், ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே ஒரு பெரிய ஒரு வியாபாரி, ஒரு மெர்ச்சன்ட், வியாபாரம் செய்கிற ஒரு மனுஷன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் பேர் ஆண்டோனியோ. இந்த ஆண்டோனியோ ஒரு முறை அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெரிய ஜூ, ஒரு யூதனா இருந்த ஷைலாக் என்கிற ஒரு இடத்துல போய் பல பவுண்ட்ஸ் கடனாய் வாங்கினார். அவருக்காக அல்ல, அவருடைய நண்பருக்காக வாங்கி கொடுத்தார். அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது கொடுத்த அந்த ஷைலாக் ஒரு பத்திரத்தில் எழுதி வாங்குறான், இந்த பணத்தை இந்த தேதிக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். கொடுக்க மறுத்தா அந்த பவுண்டுக்கு, அந்த காசுக்கு இணையான எடையில் உங்கள் சதையை நீங்கள் அறுத்து அதில் வச்சிடணும். உங்கள் தசையை, உங்கள் ஃப்ளஷை அறுத்து அதில் வச்சிடணும். அந்த எடைக்கு எடை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அதில் எழுதி வாங்கியிருந்தார். இந்த ஆண்டோனியோவும் அதில் சைன் பண்ணியிருந்தார். எனவே அந்த நாள் வந்துச்சு, கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய நாள். ஆண்டோனியோக்கிட்ட ஷைலாக் வந்து கேட்குறாரு, காசை திருப்பி கொடுப்பா, டைம் ஆயிடுச்சு. இவர் சொல்கிறாரு, ஐயோ என்னால் அந்த காசை ஒழுங்குபடுத்த முடியல, என் நண்பன் இன்னும் அந்த கஷ்டத்துலேருந்து அவன் மீண்டு வரலை, என்னால் அந்த காசை ஒழுங்குபடுத்த முடியலைன்னு சொல்லி அவன் தகச்சு நிற்கும் பொழுது அவங்களுடைய கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. ஏன்னா பத்திரத்தில் எழுதி வாங்கியிருக்கிறதுனால கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அங்கே பார்க்குறாங்க, அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த தொகையை நீ கொடுத்து தீர்க்கவில்லை என்று சொன்னால் உன் சதையை அறுத்து அந்த எடைக்கு சமானமாக நீ வைக்க வேண்டும் என்று சொல்லி. இப்போ அந்த கடனை பெற்றுக்கொண்ட அந்த நண்பனும் அவனுடைய மனைவியும் அங்கே இருக்கிறாங்க. அவனுடைய மனைவி பெயர் போர்ஷியா. அந்த போர்ஷியா அன்றைக்கு அவள் ஒரு நல்ல ஒரு லாயர் போல ட்ரெஸ் பண்ணி நேரா அந்த கோர்ட்டில் வந்து இந்த ஷைலாக்கிட்ட இருந்து எப்படியாச்சும் இந்த ஆண்டோனியோவை காப்பாற்றணும்னு சொல்லி வந்து நின்று அவள் பேச ஆரம்பிச்சு அந்த பத்திரத்தை பார்த்து அந்த ஜட்ஜி கிட்ட அவள் சொல்கிறான், ஐயா இந்த பத்திரத்தில் எழுதியிருக்கிறது, இந்த தொகையை கொடுத்து தீர்க்கலன்னு சொன்னா அந்த எடைக்கு எடை அவங்க சதையை அறுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி. இப்பொழுது ஆண்டோனியோ இங்கே நிற்கிறாரு, காசு கொடுக்கல. இப்பொழுது அவருடைய சதையை இந்த ஷைலாக் வந்து அது எவ்வளவோ அதை அறுத்து எடுத்துக்கொள்ளலாம், ஆனால் அறுக்கும் பொழுது ஒரு சொட்டு ரத்தம் கூட வரக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஷைலாக் யோசிக்கிறான், பத்திரத்தில் சதையை எடுத்துக்கலான்னு தான் எழுதியிருக்கிறே தவிர ரத்தமும் சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம்னு எழுதல. எனவே அது இப்போ செல்லுபடியாக என்று சொல்லி ஜட்ஜ் தீர்ப்பு கொடுத்து அன்றைக்கு அந்த போர்ஷியா கொஞ்சம் ஞானமா பேசி அந்த ஷைலாக்கிட்ட இருந்து அந்த ஆண்டோனியோவை காப்பாத்தினாலாம். ஹல்லேலூயா. இது ஒரு சும்மா எழுதின ஒரு டிராமா, ஒரு பிளே தான். ஆனா இதுல சொல்லப்படுற காரியம், ஒருவனுடைய கஷ்டத்தில் ஒரு மரணம் நேரிடுகிற ஒரு சமயம் அல்லது ஒரு துக்கம் நேரிடுகிற சமயத்தில் ஒருத்தர் போய் ஒரு மனுஷனை காப்பாற்றி கொண்டு வரும் பொழுது அதற்கு இருக்கிற சந்தோஷம் ஈடு இணையில்லாதது. ஹல்லேலூயா, நிகரில்லாதது. ஹல்லேலூயா. நிறைய கடன்பட்டவங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சிங்கன்னா அவங்க வந்து
ரொம்ப உங்களை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது யாரோ வந்து ஒரு உதவி செய்து உங்களை கரத்தை தூக்கி எடுக்கும் பொழுது அன்றைக்கு வருகிற சந்தோஷம் ரொம்ப பெருசு. ஆமென். அல்லது நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, யாரோ வந்து உங்களை காப்பாற்றுகிறாங்க, அது பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லும்படியாக எனக்கு சொல்லி அனுப்பினேன். கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு ரிடம்ஷன். ரிடம்ஷன், மீட்பு. ஹல்லேலூயா. அநேக காரியங்களில் இருந்து கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கிறார். என்னோட கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 11, 12வது வசனத்தை யாராகிலும் ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து நிறுத்துவேன். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் நன்றாய் நின்று கொண்டிருந்த ஒரு கூடாரம் விழுந்து போயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கூடாரம் தாவீதின் கூடாரம். கர்த்தர் சொல்றாரு, அந்த கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பி நான் நிறுத்துவேன், அதில் பாழாய் போனவகை நான் சரி பண்ணுவேன், அதை நான் பழுது பார்த்து முன் இருந்தது போல நான் அதை திரும்ப வைப்பேன் என்று சொல்லி இதையெல்லாம் செய்ய போகிற கர்த்தராகிய நான் இதை சொல்லுகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க 11வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, ஏதோமில் மீதியானவர்கள். யார் இந்த ஏதோமியர்கள்? ஏதோமில் மீதியானவர்களை கூட்டி சேர்த்து, அப்படிதானே ஆரம்பிக்குது அந்த வசனம். ஹல்லேலூயா. யார் இந்த ஏதோமியர்கள்? ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை நான் கொஞ்சம் விளக்க சொல்லிட்டு இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போக போகிறோம். அந்த ஏதோம் யார் என்று சொன்னால், ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. யார் பிறக்கிறா? ஏசாவும் யாக்கோபும் பிறக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த ஏசா வேட்டையாட போன நேரத்தில் யாக்கோபு போய் தகப்பனை ஏமாற்றி எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறான். இந்த ஏசா ஒன்றும் கிடைக்கவில்லை, பெரிதான ஆசீர்வாதம் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, இதற்கு முன்பதாக ஏசா ஒரு நாள் பசியில வந்து கொண்டிருக்கிறான். யாக்கோபு சிவப்பான கூழை காய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அந்த ஏசா யாக்கோபை பார்த்து கேட்கிறான், யாக்கோபு எனக்கு குடிக்க கொஞ்சம் கூழை கூட, கொஞ்சம் சாப்பாடு கூட. அப்ப யாக்கோபு சொல்ற, நான் உனக்கு சாப்பாடு கொடுக்கிறேன், நீ உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்ன செஞ்சிரு, கொடுத்துரு அப்படின்னு சொன்னால், அந்த நாட்களிலே ஒவ்வொரு குடும்பத்தில் பிறக்கிற மூத்த பிள்ளைகளுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் சேஷ்ட புத்திர பாகம். அதை எனக்கு கொடுத்துருன்னு யாக்கோபு கேட்ட உடனே கொஞ்சம் கூட அவன் டைம் எடுத்துக்கவே இல்லை. ஏசா கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் சொல்லிட்டான், நான் பசியில சாக போறேன், எனக்கு எதுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம், நீயே எடுத்துக்கோ, எனக்கு முதல்ல சாப்பிட கொடு என்று சொல்லி அவன் வாங்கி கொடுத்து விட்டான். கர்த்தர் பின்பதாக ஒரு நாள் சொல்லும் போது சொன்னாரு, இந்த மதிகெட்ட ஏசாவை போல இருக்க வேண்டாம் என்று தேவன் எச்சரித்தார். ஹல்லேலூயா. தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட மதிகெட்ட ஏசாவை போல இருக்க வேணான்னு ஆண்டவர் சொன்னார். அப்படி என்று சொன்னால், ஆண்டவர் கொடுத்த விசேஷித்த கிருபைகளை, ஆசீர்வாதங்களை அற்பமான காரியங்களுக்கு, இழிவான காரியங்களுக்கு ஏசா விற்று போட்டான். இந்த ஏசாவின் சந்ததியில பின்பதாக வந்தவர்கள் பெயர்தான் ஏதோமியர்கள். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஒரு நாளிலே நான் கொடுத்த அந்த விசேஷித்த ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான் அந்த ஏதோம், இழந்து போயிட்டான் அந்த ஏசா. இப்ப ஆண்டவர் சொன்னார், அப்படி இழந்து போன
அவனை அந்த ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமம் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு. ஹல்லேலூயா. அவங்க எல்லாரையும் நான் மீட்டு கொள்ளணும், அவங்க எல்லாரையும் நான் திரும்ப எடுக்கணும், நான் இழந்த அந்த உறவில் திரும்ப அவங்கள நான் கொண்டு வரணும். யாக்கோபை மட்டும் நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேன், யாக்கோபை மட்டும் நான் மேன்மைப்படுத்திருக்கிறேன், யாக்கோபுடைய சந்ததி என்னோடு இருக்கிறாங்க, இந்த ஏசாவின் சந்ததியையும் நான் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. கூட்டி சேர்க்கும்படியாக தான் நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன். ஹல்லேலூயா. நல்லா இருந்த தாவீதின் கூடாரம் எப்போ விழுந்து போச்சு? ஏன் விழுந்து போச்சு? சரி, விழுந்து போச்சு, அப்ப தாவீதின் கூடாரம் மட்டும்தான் விழுந்து போச்சா? எத்தனை பேர் கூடாரத்தை அமைச்சு ஆண்டவரை தொழுது கொண்டார்கள்? ஆதியாகம புஸ்தகத்திலே நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா முதலாவது வசனம் சொல்லுகிறது, ஏனோசின் காலத்திலே ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆமென். அந்த காயின் ஆபேல் 2 பேர் இருக்கிறாங்க. காயின் ஆபேலை கொன்னுட்டான். ஆண்டவர் அந்த ஆபேலுக்கு பதில் அவங்களுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. அவன் பேரு சேத். ஹல்லேலூயா. அந்த சேத்துக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். அவன் பேர் ஏனோஸ். வசனம் சொல்லுது, அந்த பிள்ளை பிறந்த அவனுடைய காலகட்டத்தில் தான் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆமென். தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நீங்க ஒரு காரியத்தை ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். ரொம்ப கவனமா நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் ஆராதனையில மிக மிக பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. 24 மணி நேரத்துல ஒரு 10 நிமிஷமாவது நீங்க ஆராதிச்சிருக்கிறீங்களா? 24 மணி நேரத்துல ஒரு 5 நிமிஷமாவது ஒரு பாட்டை நீங்க பாடி இருக்கிறீங்களான்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஆமென். ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மட்டும் ஜெபம் பண்ணிட்டு டக்குன்னு போய் பைக்கில் உட்காந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். டக்குன்னு அந்த கேலண்டரில் ஒரு வசனம் படிச்சுட்டு ஓடி போயிடுவோம். பாட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் பாட்டு. அல்லேலூயா. வீட்டில் பாட்டு புக் இருந்தாலும் பாட மாட்டோம். வீட்டில் ஏதாவது பாட வேண்டிய சூழ்நிலை வந்தால் கூட பாட போகிறது கிடையாது. அந்த பாடலுக்கு, அந்த ஆராதனைக்கு நாம் அநேக நேரத்தில் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தேவன் அதை தான் ரொம்ப வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைய ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப எல்லா நேரங்களிலும், எல்லா மீட்பின் காலங்களிலும், எல்லா ரிடெம்ஷன் பீரியடிலும் கர்த்தர் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியம் ஆராதனை. ஹல்லேலூயா. அவரை துதிச்சு பாடணும், அவரை புகழ்ந்து பாடணும். சொல்லுது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் ஏன் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனோசின் நாட்களில் ஜனங்கள் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கு என்று சொல்லுகிற ஒரு ஆசாரியன், வசனம் சொல்லுகிறது, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அவன் ஆபிரகாம் இடத்துல வந்து ஆபிரகாம் அவனுக்கு காணிக்கைகளை கொடுத்தான். ஆபிரகாமுக்கு அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், நீயும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் உன்னதமான கர்த்தர். ஹல்லேலூயா. 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 God the most high என்று சொல்லி அந்த ஆபிரகாமுக்கு விளக்கினவர் இந்த மெல்கிசேதேக்கு. ஆமென். அவனுடைய ஆராதனை ஏல் எலோஹிம், ஏல் எலியோன் என்று சொல்லி அவன் தேவனை ஆராதித்தான். அந்த ஆராதனையின் முறை காணிக்கைகளினாலே தேவனை ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக ஒரு ஆராதனை, அது மோசேயின் ஆராதனை. ஹல்லேலூயா. மோசே கர்த்தருக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினா, ஆண்டவர் சொன்ன அதே அளவு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன இடம், ஆண்டவர் சொன்ன அளவு, ஆண்டவர் சொன்ன காரியங்கள் கரெக்டா வச்சு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினான். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மோசே போக முடியாது. அவனுடைய அண்ணனா இருந்த ஆரோன் ஆராதிக்கும்படி அபிஷேகம் பெற்றவன். ஹல்லேலூயா. ஆரோன் was a priest. அவன் மட்டும்தான் அந்த இடத்துல போக முடியும். அப்போ வசனம் சொல்லுது, இந்த ஆரோனுடைய கழுத்துல பெரிய பெரிய சரபணிகளை போட்டிருப்பாங்களாம், பெரிய பெரிய கற்கள் பதிந்த பதக்கங்களை தொங்க விட்டிருப்பாங்களாம். ஒவ்வொரு பதக்கத்திலும் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயரை எழுதியிருப்பான். ரூபன், சிமியோன், இசகார், தான், ஆசேர், நப்தலின்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பெயரையும் அவன் எழுதி கொண்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடும்படி போக வேண்டும். அது மோசேயினுடைய ஆராதனை முறை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்து ஒரு ஆராதனை முறை இருந்தது, அது தாவீதின் ஆராதனை. ஹல்லேலூயா. இவ்வளவு நாள்
ஆனால் திரைகளுக்கு மறைவிலே இருந்த உடன்படிக்கை பெட்டி, வசனம் சொல்லுகிறது, இந்த தாவீது ஒரு மனுஷனுடைய வீட்டில் இருந்து கர்த்தருடைய பெட்டியை அவன் கொண்டு வருகிறான். அவன் கொண்டு வருகிற அந்த காலத்திலே ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலிருந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரப்படுகிறது. இவ்வளவு நாள் யாரும் அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்ததே கிடையாது. ஆமென். அந்த உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறது போல அந்த உடன்படிக்கை எங்க இருக்குதோ, உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்குதோ, ஜனங்கள் அங்கே தான் கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா, ஆரோனுடைய துளிர்த்த கோல் ஒன்று இருக்கும். அந்த மோசேயின் இடத்துல தேவன் கொடுத்த 10 கட்டளைகள் அதுக்குள்ள இருக்கும். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் சாப்பிட்ட மன்னாவுல கொஞ்சம் அதுல இருக்கும். அதை பொன் தகட்டினால மூடி ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அது மேலே கேருபீன்களும் சேராபீன்களும் செட்டைகளை விரிச்சு அது மேலே உட்கார்ந்து இருக்கிறது போல அவங்க ஒரு 2 செட்டைகளை தங்க முகத்தை மூடி 2 செட்டைகளால் கால்களை மூடி 2 செட்டைகளினால் பறக்கிறது போல அதுதான் உடன்படிக்கை பெட்டி. அதுல கர்த்தருடைய பிரசன்னம் எப்போ அங்க இடத்துல இருக்கும். ஹல்லேலூயா. ஜனங்கள் கர்த்தரிடத்துல ஏதாச்சும் காரியங்களை சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆசரிப்பு குடாரத்துக்குள்ள வரணும். அது ஆசாரியன் மட்டும் தான் போவான். இந்த ஜனங்களுடைய வேண்டுதலை அந்த பிரசன்னத்துல போய் ஆசாரியன் மட்டும் தான் சொல்லிவிட்டு வர முடியும். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆசரிப்பு கூடாரம், இந்த அதுக்குள்ள இருந்த உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலிருந்து ஒரு புதிதாய் உருவாக்கப்பட்ட ஒரு மாட்டு வண்டியில வச்சு புதிதான மாடுகளை அதில் பொருத்தி படுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் சொல்லுகிறது, தாவீது அந்த பெட்டியை அந்த இடத்திலிருந்து கொண்டு வந்து தன்னுடைய பரிசுத்த நகரமாகிய எருசலேமில் இருக்கிற அந்த சீனாய் மலையில கொண்டு போய் அந்த கூடாரத்தை போட்டு அதுக்குள்ள பெட்டியை கொண்டு வச்சானா. ஹல்லேலூயா. இப்போ நீங்க பார்க்கிற இந்த ஆசரிப்பு கூடாரம் முழுவதுமாய் மூடப்பட்டது கிடையாது. இட்ஸ் ஓபன் ஒன். ஹல்லேலூயா. திறந்த வெளியா இருக்குது. எல்லாரும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கிற அந்த பெட்டியை, அந்த உடன்படிக்கை பெட்டியை எல்லாராலும் பார்க்க முடியும். இந்த பெட்டிக்கு முன்னாடி தான் இந்த மலைக்கு கொண்டு வருகிற இந்த வழியில தான் தாவீது ராஜா, அவன் ராஜாவா இருக்கிறான். தன்னுடைய எல்லா ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு இடுப்புல மட்டும் ஒரு சின்ன துணியை கட்டிக்கிட்டு ஒரு பைத்தியக்காரன் போல இந்த பெட்டிக்கு முன்பதாக அவன் ஆடி பாடி கொண்டாடி ஆண்டவரை ஆராதித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ பலகணி வழியாய் பார்க்கிற அவனுடைய மனைவி நினைக்கிறா, இவன் என்ன ஒரு ராஜா, இவன் போய் இப்படி பைத்தியக்காரன் போல ஆடிக்கொண்டிருக்கிறானே, இந்த ராஜா எல்லா ஜனங்கள் முன்பதாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறானே நினைக்கிறான். ஆனா தாவீது சொல்றான், இந்த மேன்மைகள் எல்லாம், இந்த மகிமை எல்லாம், இந்த உயர்வு எல்லாம் உங்க அப்பா எனக்கு கொடுத்தாருன்னு நினைச்சுக்காத. என்னை உண்டாக்கின, என்னை அழைத்த என் தேவன் எனக்கு கொடுத்தது. அவருக்கு முன்பதாக நான் இப்படியும் ஆடுவேன். இதுக்கு கீழே என்னால் ஏதாவது செய்ய முடிஞ்சா கூட நான் செய்வேன்னு சொன்னான். நான் பலமா கரங்களை தட்டி, பிரதர் சிஸ்டர், அவன் சொன்னான், நான் இன்னமும் கீழே இறங்கி நான் செய்வேன். ஏன்னா என் தேவன் என்னை உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் தாவீது கட்டி வச்சிருந்த ஆசரிப்பு கூடாரம். அதுதான் தாவீதினுடைய டேபர்னக்கிள். அதுதான் தாவீது ஆண்டவர் உடன்படிக்கை வைத்த ஒரு திரை. ஹல்லேலூயா. அதன் பின்பதாக சாலமோன் எழும்பினான். சாலமோன் ஒரு பெரிய கோல்டன் டெம்பிளை கட்டினான். பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான ஒரு கோவில், பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை பார்க்கறதுக்கு எத்தனையோ பேர் கடந்து வந்தாங்களாம். அவ்வளவு அழகான பொன்னினாலே உண்டான ஆலயத்தை அவன் கட்டினான். அதுலயும் அர்த்தருடைய பிரசன்னம் இருந்தது. ஷக்கீனா மகிமை அந்த ஆலயத்துக்குள்ள இருந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் ஏனோசின் ஆராதனையை பற்றி கர்த்தர் பேசல. ஏனோசின் ஆராதனையை ஆண்டவர் பேசல. மோசே ஆரோனுடைய ஆராதனையை பற்றி தேவன் சொல்லல. மெல்கிசேதேக்கினுடைய ஆராதனையை பற்றி கர்த்தர் சொல்லல. சாலமோன் கட்டின இந்த பெரிய தங்க கோவிலை பற்றி ஆண்டவர் ஒன்றும் சொல்லல. ஆனால் தேவன் இன்றைக்கு தம்முடைய ஜனங்களை பார்த்து தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உரைக்கிற வார்த்தை, விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்புவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தாவீதின் கூடாரத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சோ ஆண்டவர் மீட்டு
மீட்டுக் கொள்ளுகிற ஒரு தேவன், ஆண்டவர் மீட்டுக் கொள்ளுகிற ஒரு கர்த்தர், உங்களையும் என்னையும் விடுவிக்கிற ஒரு தேவன், உங்களையும் என்னையும் ஆண்டவர் காப்பாற்றி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்காக அநேக காரியங்களை தேவன் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு வாழ்கிற உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆராதனை முறையை கர்த்தர் விரும்புகிறார். அது ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா முழுவதுமாய் கொடுக்கிற ஆராதனை. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அப்படியே அயன் களையாம, கை வலிக்காம, கால் வலிக்காம, அப்படியே ட்ரெஸ் கொஞ்சம் கொஞ்சம் கூட அப்படியே அசையாம அப்படியே நின்று அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம, நம்ம தொண்டை கொஞ்சம் கூட வலிக்காம அல்ல கொஞ்சம் கூட வேர்க்காம அப்படியே பொம்மை மாதிரி வந்துட்டு பொம்மை மாதிரி போகிற ஆராதனை தேவன் விரும்புகிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நிறைய நான் பார்ப்பேன், பிள்ளைங்க ஒரு இன்ட்ரெஸ்டாக இங்கே நின்று ஆராதிக்கிறது கிடையாது. அப்படியே ஏதோ ஒரு கேர்லெஸ்ஸாக நல்லா தான் பாடுறாங்க, பரவாயில்ல இந்த பாட்டு நல்லா தான் இருக்குது, இந்த அம்மா இந்த வாரம் வேறு பாட்டு கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், இந்த பாட்டு தானே அன்னைக்கும் பாடினாங்க, இப்படி அவங்க யோசனை தான் இருக்குதே தவிர அந்த உறவுக்குள்ளே அவங்க இன்னும் வரலை. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம அந்த உறவுக்குள்ள வரல. ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் உயர்த்திட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு, மேன்மைப்படுத்திட்டாரு, எல்லாம் பண்ணாரு. காரணம் அவனுக்குள்ள இருந்த ஆராதனை. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்து தேவனுக்காக நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் எழும்பி வந்த ஒரு ஆராதனை. ஒருத்தர் வாசிங்க சங்கீதம் 132வது சங்கீதம் 13-14 வாசிங்க. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலம் ஆகும்படி விரும்பினார். அது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் அங்கே வாசம் பண்ணுவேன். ஓகே, ஆண்டவர் அந்த சீயோனை பார்த்து, அந்த மலையை பார்த்து கர்த்தர் இதை நான் விரும்பினபடினால இந்த இடத்துல நான் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மற்ற எல்லா ஆராதனைகளிலே ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆமென். எல்லா ஆராதனைகளிலே ஆண்டவர் பதில் கொடுத்தார். எல்லா ஆராதனைகளிலும் அந்த ஆசாரியர்கள் ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை அவங்க மகிமைப்படுத்தினாங்க. ஆனா கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, இந்த சீயோனை நான் விரும்பினபடினாலே இங்கே நான் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், உங்களுக்கு 10 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் அதுல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆமென். உங்க குடும்பத்தில் உங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. நமக்கு நிறைய பேர்கள் தெரிஞ்சவங்க இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு அதில் யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க. ஏன் வீட்டில் நிறைய பிள்ளைகள் இருந்தாலும் பெற்றோருக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைங்கன்னு சில பேர் இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, so I will dwell in this place. நான் இந்த இடத்துல வாசமா இருப்பேன். I will rest in the place. நான் இந்த இடத்துல நான் இளைப்பாறுவேன், நான் இந்த இடத்துல இருப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கூடாரம் அப்படி ஆண்டவர் விரும்பின கூடாரம், அப்படி ஆண்டவர் நேசித்த கூடாரம். அந்த தாவீதின் காலங்களுக்கு பின்பதாக அந்த கூடாரம் விழுந்து போனது. தாவீது என்ன செய்தான் தெரியுமா? அந்த மலையில, சீயோன் மலையில கொண்டு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கையை அங்க வச்சு இந்த திரையை போட்டதுக்கு அப்புறம் பாடுகிறவர்களையும் இசை வாசிக்கிறவர்களையும் அங்க அப்பாயிண்ட் பண்ணானா, அங்க நியமிச்சானா. நியமிச்சு அவங்க கிட்ட சொன்னான், 24/7 இந்த இடத்துல எப்பொழுதும் துதி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எப்பொழுதும் உங்க கிட்டார் சத்தம் கேட்கணும், உங்க ட்ரம் சத்தம் கேட்கணும், கீபோர்டு சத்தம் கேட்கணும். ஆண்டவருக்கு ஆராதனை இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கணும்னு சொன்னானா. ஹல்லேலூயா. இடைவிடாத ஆராதனை, இடைவிடா. அதுக்கு தான் அப்பா சொன்னாரு, இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு, சோ நான் இதுல இந்த இடத்துல விரும்பினபடினால இங்க நான் வாசம் பண்றேன்னு சொன்னார். ஆமென். தாவீதின் காலத்துக்கு பின்பதாக சாலமோன் காலங்களிலே அந்த ஆராதனை கண்டினியூ ஆயிட்டு தான் இருந்துச்சு. சாலமோனுக்கு பின்பதாக அவன் மகனுடைய காலத்துல கொஞ்சம் கண்டினியூ ஆச்சு. ஆனால் அதற்கு பின்பதாக வந்த ராஜாக்களுடைய நாட்களிலே அந்த ஆராதனை நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. அங்க ஆராதனை இல்ல. ஜனங்கள் முன்னாடி மாதிரி கர்த்தரை நேசிக்கல, முன்னாடி மாதிரி கர்த்தருக்கு ஆராதனை செய்யல. அவங்க மற்ற ஜனங்களை பார்க்கறாங்க. ஓ, கானானியர்களை பாருங்க, பெலிஸ்தியர்களை
பாருங்க, அம்மோனியர்களை பாருங்க, மோவாபியரை பாருங்க, கிர்காசியரை பாருங்க. அவங்க மலைகளில் போய் பலியிடுறாங்க, மரங்களை வணங்குறாங்க, தீய மூட்டி அது எங்களுக்கு தெய்வம் என்று சொல்றாங்க, மழையை பார்த்து அது எங்க தெய்வம்னு சொல்றாங்க. இப்படி அவங்க வணங்கிக்கிட்டு இருக்கும் போது நாங்க மட்டும் ஏன் காணாத ஒரு தேவனை வணங்கணும்? நாங்க மட்டும் ஏன் எங்களை பார்க்காத ஒரு தேவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் அந்த ஆராதனையை, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஆராதனை முறையை விட்டு விட்டு விக்கிரக ஆராதனைகளுக்கு நேராக ஜனங்கள் பின்மாற்றத்தில் போயிட்டாங்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நேசித்த இடம், ஆண்டவர் விரும்பின இடம். என கேட்கிற தேவ ஜனமே, உங்களை அழைச்ச போதும் ஆண்டவர் அப்படிதான் நினைச்சார். ஹல்லேலூயா. இவங்க எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, இவங்க எனக்கு பிரியமா நடப்பாங்க, இவங்க என்ன ஆராதிப்பாங்கன்னு தான் ஆண்டவர் அழைச்சாரு. ஆரம்பத்தில் நம்ம அப்படிதான் இருந்தோம், ஆரம்பத்தில் நம்ம ஆராதனை அப்படிதான் இருந்துச்சு, ஆரம்பத்தில் நம்ம கர்த்தருக்கு அப்படிதான் முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆனா காலங்கள் மாற மாற நம்முடைய வாழ்க்கையில வேற மனிதர்களை நம்ம சந்திக்க நம்முடைய சூழ்நிலைகள் மாற மாற கர்த்தர் நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஆராதனை நம்ம விட்டுட்டு மற்றவர்களை ஆராதிக்க நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஹல்லேலூயா. உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு ஆராதனையை விட வேலை தான் முக்கியமாக இருக்கு, உங்களுக்கு ஆராதனையை விட குடும்பம் தான் முக்கியமாக இருக்கு, உங்களுக்கு ஆராதனையை விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக இருக்கு, உங்களுக்கு ஆராதனையை விட உங்கள் சுய காரியங்கள் தான் முக்கியமாக இருக்கு. இப்படி அந்த ப்ரியாரிட்டி மாற 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 ஆண்டவர் விசனப்பட்டு நிற்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் துக்கப்பட்டு நிற்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் துக்கப்பட்டு அப்படியே விடுகிற தேவன் அல்ல, அப்படியே உங்களை என்னை மறந்து போற தேவன் அல்ல, அப்படியே கைவிடுற தேவன் அல்ல. இப்பொழுது வந்து சொல்றாரு, ஆமோஸ் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, தாவீது வாழ்ந்ததற்கும் இந்த ஆமோஸ் வாழ்கிறதற்கும் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் வித்தியாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வந்து ஆமோஸை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றார், ஆமோஸ் நீ போய் தீர்க்கதரிசன முறை என் ஜனங்களிடத்துல போய் சொல்லு, நான் இழந்து போன பிறப்பு உரிமையை இழந்து போன அந்த ஏதோம்ல மீதியா இருக்கிற ஜனங்களையும் ஆண்டவர் எவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா அவங்கள சொல்லியிருக்கிறாரு, அவங்கள நான் மீட்டுக் கொள்ளுவேன், அதை சுற்றி இருக்கிற மற்ற எல்லா சாதியிலும் நான் அவங்களையும் மீட்டுக்கொண்டு விழுந்து போன என்னுடைய தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் திரும்ப எடுப்பித்து, அதுக்கடுத்து வாசிங்க, அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். உங்களை சீர்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றாரு, உங்க அழைப்புகள் எல்லாம் நான் அடைச்சிருவேன் ஆண்டவர் சொல்றாரு. நீங்க பூர்வ நாட்களில் இருந்தது போல திரும்ப உங்களை நான் ஸ்தாபிப்பேன் என்று தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், எங்களுடைய 2 தலைமுறைக்கு முன்னாடி எங்க குடும்பம் இவ்வளோ பெரிய குடும்பமா இருந்துச்சு, போன தலைமுறையில் என் குடும்பம் ரொம்ப பெருசு, எங்க அப்பாவுடைய நாட்களில் இவ்வளோ பெரிய பணக்காரங்க, இவ்வளோ பெரிய ஆஸ்திகளாக இருந்தது, எங்கள் நாட்களில் நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டோம். ஹல்லேலூயா. எங்களால் அவங்கள போல அப்படி வாழ முடியலை, அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்தது போல திரும்ப நான் உங்களை ஸ்தாபிக்க போகிறேன். ஆமென், ஆமென். நீங்கள் ஏழையாக சாக போகிறதில்ல, நோயோடையே முடிஞ்சு போக போகிறதில்ல, நீங்கள் கடனோடையே முடிஞ்சு போக போகிறதில்ல, இல்லாமலே அழிஞ்சு போக போகிறதில்ல. இன்னைக்கு கர்த்தர் பூர்வ நாட்களில் இருந்தது போல திரும்ப நான் உங்களை ஸ்தாபிப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் அந்த மகிமை உனக்கு திரும்ப வரப்போகிறது. ஹல்லேலூயா. அந்த பிரகாசம் உனக்கு திரும்ப கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க மேல வச்ச அந்த கிருபை திரும்ப உங்க மேல வரப்போகிறது. ஆண்டவர் உங்க மேல வச்ச பிரியம் திரும்ப உங்கள் மேல வரப்போகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 76ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை, யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. உலகத்தில் எங்கே போய் கேட்டாலும் அவங்களுக்கு தெரியும், யூதாவில் ஒரு தேவன் இருக்கிறாரு, எருசலேமில் ஒரு ராஜா இருக்கிறாரு, எருசலேமில் ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி யூதாவில் தேவன் அறியப்பட்டிருக்கிறார், எருசலேமில் அவருடைய நாமம்
மகா பெரியது. ஹல்லேலூயா. இந்த யோவான் பத்மு தீவில் அவன் கடத்தப்பட்டு போயிருக்கிறான். அவனை நாடு கடத்தி ஒரு தீவில் கொண்டு போய் அவனை அடைச்சிட்டாங்க, அவன் தப்பிச்சு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அந்த தீவில் யோவான் இருந்த பொழுது கர்த்தர் அவனுக்கு நிறைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த வெளிப்பாடுகளை எல்லாம் தான் இந்த வேதத்தில் இருக்கிற கடைசி புக்கா இருக்கிற வெளிப்படுத்துகிற விசேஷத்தை யோவான் எழுதினார். ஹல்லேலூயா. அந்த வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா, கடைசி காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே எருசலேமில் இருக்கிற அந்த மவுண்ட் சீனாயில தேவன் வந்து நிற்பார். இயேசு கிறிஸ்து வந்து நிற்பார். அவரோடு கூட 144,000 பேர்கள் வந்து நின்று அங்கே தேவனை புதிய பாட்டினாலே பாடி ஆராதிப்பார்களாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இழந்த ஆராதனையின் மகிமையை, இழந்த ஆராதனையினுடைய மகிமையை கர்த்தர் திரும்பவும் மீட்டுக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. நான் யோசிச்சேன், ஆண்டவர் ஏன் ஆராதனைக்கு இவ்வளோ முக்கியத்துவம், அதை மீட்டுக்கொள்றதுல ஏன் இவ்வளோ தீவிரம், அதை திரும்ப அதை மாதிரி வரணும்னு சொல்லி ஆண்டவர் திரும்ப இதை இவ்வளோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. என்ன காரியம்? கொஞ்சம் நீங்கள் ஆழமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, பூர்வ நாட்களிலே ஆதாம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த காலத்தில் அதை பற்றி பெரிய விளக்கங்கள் வேதாகமத்தில் நமக்கு நிறைய கொடுக்கப்படலை. அப்போ நடந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு சம்பவம், ஆதாமுக்கு முந்தின காலங்களில் நடந்த சம்பவம், சிருஷ்டிப்புக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஒன்னே ஒன்று நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. என்ன சம்பவம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், ஆதி அதெல்லாம் இருக்குல்ல. அந்த வசனங்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை கர்த்தர் நமக்கு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன? லூசிஃபரை ஆண்டவர் வானத்திலிருந்து கீழே தள்ளினார். ஆமென். அந்த சம்பவம் நமக்கு தெரியாது. ஆதாமுக்கு முந்தைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதில் எது ஆண்டவரை மிகவும் துக்கப்படுத்தின ஒரு காரியம் என்று சொன்னால், இந்த லூசிஃபர் என்பவன் ஒரு பிரதான தூதன். ஹல்லேலூயா. காப்ரியேல் மிகாவேல் மாதிரி இந்த லூசிஃபர் ஒரு பிரதான தூதன். அவனுடைய வேலை என்னன்னு சொன்னா, காப்ரியேல் தேவதூதனுடைய வேலை நற்செய்தி அறிவிக்கிற வேலை, மிகாவேல் தூதனுடைய வேலை சண்டை போடுற வேலை, இந்த லூசிஃபர் தூதனுடைய வேலை கர்த்தரை ஆராதிக்கிறதா. இவர் வந்து கொயர் மாஸ்டர், இவர் தான் வர்ஷிப் லீடர் பரலோகத்தில். இவர் தான் பாட்டு பாடினா தான் எல்லாரும் சேர்ந்து கூட பாடணும். அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகம் லூசிஃபருக்கு தேவன் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அவன் தன் சிறகுகளை விரித்து அவன் பறந்து வரும்பொழுது அதில் இசையினுடைய சத்தம் அந்த சிறகுகளை கேட்குமா. அப்படி இசையினால, பாடல் வரங்களினால, கிருபையினால, ஆண்டவருக்கு பிடிச்ச குவாலிட்டினால பார்த்து பார்த்து உருவாக்கப்பட்டவன் தான் இந்த லூசிஃபர். ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு மேலாக நான் உயருவேன் என்று என்றைக்கு நினைத்தானோ, கர்த்தர் அன்றைக்கு அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளிட்டு அவன் பிசாசாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய ஆழ் இருதயத்தில், தெய்வத்தினுடைய இருதயத்தில் ஒரு வழி இருக்கு. அந்த ஆராதனை எனக்கு இல்லை. இப்போ அந்த மாதிரி ஆராதனை இருக்கு, ஆனா அந்த மாதிரி ஒரு ஆராதனை எனக்கு இன்னும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுத்தி ஆராதனை இருக்கு, தாவீது மாதிரி ஆராதனை எனக்கு இன்னும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா தேவச்சனமே? உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருக்கு ஆராதனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ஏன் உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்கன்னு சொன்னா ஆராதனை வீரர்கள் தான். நம்ம பிடிக்கலனாலும் ஒத்து தான் ஆகணும். அப்படிதானே? அப்படிதானே பிரதர்ஸ்? ஆராதனை வீரர்கள் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பாப்புலரான ஃபேமஸான ஊழியக்காரங்க. யார் தான்? ஆராதனை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டா நீங்கள் யார் ரொம்ப ஃபேமஸ் ஊழியக்காரன், நீங்கள் யாரை டக்குன்னு சொல்வீங்க? ஜான் ஜெபராஜ் ஐயா, ஜெஸ்ஸன் எடின்பரோ. அப்போ தினகரன் ஐயா, மோகன்சி ஐயாலாம் பிரசங்கம் பண்ணுறாங்களே, டக்குன்னு உங்கள் வாயில் வரலையே. அந்த ஃபேமஸ், அந்த பெரிய ஆசீர்வாதம் ஆராதனை வீரர்களுக்கு தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஃபாரினில் போய் பார்த்தீங்கன்னா கூட, இந்த ஃபாரின்ல த பெஸ்ட் சர்ச் என்னன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பெரிய சபை. அதுதான் உலகத்திலே ரொம்ப எல்லாரும் பெருமையாக பேசிக்கிற ஒரு சர்ச்சு அந்த சபை தான். அந்த சபையினுடைய விசேஷம் என்னன்னு நான் போய் பார்த்தா ஆராதனை தான். அந்த சபையில் நடக்கிற ஆராதனை,
அங்கே பார்த்தீங்கன்னா 100, 200, 500 பேர் ஒரு மேடையில் நின்று கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஃபேமஸ் உலகத்தில் அந்த பெஸ்ட் அப்படிலாம் கொடுக்கறது எதுக்கு முக்கியத்துவம் முதல்ல வருதுன்னா ஆராதனைக்கு தான். இந்த உலகத்தில் ரொம்ப பாடி ரொம்ப பெரிய ஆள் ஆனவங்க ரொம்ப அதிகமான பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏன் இதை உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஆராதனையின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆராதனையில் அவ்வளோ முக்கியப்படுத்துகிற தேவன். ஆராதனை வீரர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். எந்த சர்ச்சில் போங்கங்க, எந்த சர்ச்சில் போங்க, நம்ம சர்ச்சில் கூட நீங்கள் பாருங்கள், பாடுறவங்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்குமா, பிரசங்கம் பண்ணுறவங்க ரொம்ப பிரியமாக இருப்போமா, மியூசிக் வாசிக்கிறவங்க ரொம்ப பிரியமாக இருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. எப்பவுமே இந்த மியூசிக் வர்ஷிப்பு எப்பவுமே இந்த டாப்பில் தான் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த மீட்டிங்க்கு வேணால் போங்க, அந்த மீட்டிங்கில் யார் பாட்டு பாட போகிறான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, யார் பிரசங்கிக்க போகிறாங்கன்னு தான் நோட்டீஸ் ஒட்டியிருப்பாங்க. அப்படி தானே ரெபேக்காலாமா? ஆனால் அந்த மீட்டிங் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு பரவசமாக இருக்கிறது, உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா அந்த பிரசங்கத்தை விட அந்த ஆராதனை தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். என்ன பாடுறாங்க, என்ன மியூசிக்கு, தேவன் வைத்த அபிஷேகம். ஹல்லேலூயா. தேவன் வைத்த அபிஷேகம் அது என்றைக்கும் மாறாது. ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க நான் நினைக்கிறேன்னா, யார் பாடுறவங்களா இருந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டுருவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க, மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரம் விழுந்து போய் தான் இருக்கு. சாலமோனுடைய பொற்கோவில் கோல்டன் டெம்பிள் விழுந்து போய் தான் இருக்குது. மெல்கிசேதேக்கினுடைய ஆராதனை முறை விழுந்து போய் தான் இருக்கு. ஏனோசின் ஆராதனை முறை விழுந்து போய் தான் இருக்கு. அதெல்லாம் பத்தி ஆண்டவர் எதுவுமே சொல்லலைங்க. அந்த ஆராதனை பத்தி அது விழுந்து போச்சு, அது திரும்ப வருமா வராதா பத்திலாம் கடவுள் பேசல. ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய ஆழ் மனசுல இருக்கிற ஒரே ஒரு ஆராதனை என்ன தெரியுமா? விழுந்து போன என் தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்புவேன். ஹல்லேலூயா. எழுப்புனா அங்க தாவீது இருப்பானா? நிச்சயமா தாவீது அங்க இல்லை. ஆமென். தாவீது செத்து பல வருஷம் ஆயிடுச்சு, பல 1000 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப எழுப்புனார்னா யார் இருக்கா? மார்ட்டின். இந்த தாவீதின் கூடாரத்தை எழுப்புனாங்க, யார் இருக்கா? நாம தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுறீங்களா தேவஜனமே? நீங்களும் நானும் தான் இருக்கிறோம் அந்த கூடாரத்துல. இப்போ அந்த கூடாரத்தை யார் பார்க்க போறான்னா நீயும் நானும் தான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆராதனைக்குள்ள நீ திரும்ப வா. ஆமென். நீ வரும்பொழுது நான் எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணிடுவேன், நான் எல்லாத்தையும் நான் மீட்டுடுவேன். இழந்து போன ஜனங்களை நான் மீட்டுடுவேன், இழந்து போன உறவை நான் மீட்டுடுவேன், இழந்து போன எல்லாவற்றையும் நான் திரும்ப எடுத்து, பாழாய் நீ எங்கெல்லாம் விழுந்து போயிருக்கிறியோ, நீ எங்கெல்லாம் கட்டப்படணுமோ, நீ எங்கெல்லாம் சீர்படுத்தப்படணுமோ, நீ எந்த இடத்துல ஸ்தாபிக்கப்படணுமோ உன்னை நான் நிறுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஆராதிக்க விட்டு கொடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஆராதிக்க விட்டு கொடுங்க. ஆராதனை சர்ச்சில் 9:30க்கு 9:45 ஆரம்பிப்பாங்கன்னா அசையா ஓடிவாங்க. இன்னைக்கு வந்து ஆண்டவரை நான் ஆராதிச்சு பாடணும். ஐயோ, எங்கள் வீட்டிலலாம் கைத்தட்டிலாம் பாட எனக்கு முடியலைங்க. சர்ச்சில் எப்படா நான் போவேன், ஆண்டவர் ஆராதிச்சு பாடுவேன். ஹல்லேலூயா. ஆசையா வாங்க. நிறைய பேர் கணக்கு பண்ணுறது, பிரசங்கத்துக்கு போய் உட்காந்துடலாம், திருவிழா எடுத்து காணிக்க போட்டு கிளம்பிடலாம். இல்லை, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்ம இருக்கிற இடத்துல அப்படியே இருந்து நிற்போமா? உம்மை துதிக்கிறோமாப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உன் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்புவேன்னு சொன்னீங்களப்பா. I will raise up the fallen tent of David. I will restore the tabernacle of David. இன்னைக்கு கர்த்தர் விழுந்து போன அந்த கூடாரத்தை எழுப்புறேன்னு சொல்கிறாரு. ஆராதனையில் நீங்கள் விழுந்து போயிருக்கிறீங்களா? ஆராதனை செய்ய முடியாமல் நீங்கள் கிடக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் வேறு காரியத்தில் நீங்கள் விழுந்து போயிட்டு தெய்வத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாமல் நீங்கள் சிதறடிக்கப்பட்டு போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு அப்பா உங்களை நான் திரும்ப எழுப்புறேன்னு சொல்கிறாரு. த சேஷ்ட புத்திர பாகத்தை எழுந்து போன
ஏசாவின் சந்ததியை கூட நான் திரும்ப சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளில் நான் திரும்ப சேர்த்து கொள்வேன். ஏன்னு சொன்னால் நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்ப போகிறேன். நான் எழுப்புவேன். அதில் திரும்ப துதியின் சத்தம் கேட்கும், திரும்ப ஆராதனையின் சத்தம் கேட்கும், திரும்ப அதில் பாடலின் சத்தம் கேட்கும், ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். இனிமேல் நான் மறைஞ்சிருக்க வேண்டாம், திரைகளின் நடுவில் நான் மறைஞ்சிருக்க வேண்டாம். எல்லா ஜனங்களும் என் பிரசன்னத்துக்கிட்ட ஓடி வர முடியும். எல்லா ஜனங்களும் ஆடி பாடி கொண்டாட முடியும். எல்லா ஜனங்களும் துதி கன மகிமை எனக்கு செலுத்த முடியும். எல்லா ஜனங்களுடைய முழங்கால்களும் எனக்குள்ள முழங்கும். எல்லா நாவுகளும் இயேசு என்று அறிக்கையிடும். காலம் கடைசியா இருக்கிறது சகோதரா சகோதரி. அவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை இழந்து விடாத. உனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புல அஜாக்கிரதையா இருக்காத. உனக்கு கொடுத்திருக்கிற இந்த கிருபையின் காலத்துல வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆண்டவரை இறுக்கமா பிடிச்சிக்கோங்க. ஆண்டவரை ஆராதிக்க நம்ம விட்டு கொடுப்போம். அப்பா நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. எங்களை ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உண்மை ஆராதிக்கிற வாஞ்சை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, தாவீது ஆராதித்து ஆராதித்து பாடி பாடி உண்மை துதித்து துதித்து அவன் பெற்றுக்கொண்ட பாக்கியம் ஏராளம், அவன் பெற்றுக்கொண்ட ஸ்லாக்கியம் ஏராளம். எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. விழுந்து போன எங்கள் கூடாரங்களை கர்த்தர் நீங்கள் திரும்ப எழும்ப பண்ணுங்க சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பூர்வ காலத்தில் இருந்தது போல திரும்ப எங்களை ஸ்தாபிங்கப்பா. இந்த சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.